சரண்யா அல்லாதடி, நான் பார்த்துக்கிறேன். சரி இரு, நான் கூப்பிட்றேன். என்ன மச்சான், தங்கச்சியா? ஒய்ஃப் இல்லைடா. ஏய், சரண்யா தங்கச்சியா கேட்டேன். ஆமாம் மச்சான், ஆஃபீஸ்லேயே பல பிரச்சனைடா. வேற புரியுது எனக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியும், பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு தெரியும். என்னடா சொல்கிற? நம்ம குமார் தான். குமாரா? ஆமாம், சரண்யா மேலே நம்ம குமாருக்கு ஒரு கண்ணு. நீ அவனை உஷார் பண்ணிக்குவேனா அவனுக்கு ஒரு காண்டுப்பா. இங்கே பாரு, உனக்கே தெரியாது ட்விஸ்ட் ஒன்று சொல்கிறேன். என்னடா twist? சரண்யாவும் அப்பப்போ அவனை பார்க்குது. இப்போ நெஞ்சில் கையை வச்சு டேய் எத்தனை ஒயின் ஷாப்பில் அவன் விழுந்து கிடந்திருக்கான் தெரியுமாடா குடிச்சிட்டு. அது மட்டும் இல்லாமல் எத்தனை வீட்டில் ஏறி இறங்கியிருக்கான் தெரியுமாடா. அந்த பிரச்சனை எல்லாம் கூட இருந்தது நம்ம தான்டா அடி வாங்கினோம். நம்ம தானே அடி வாங்கணும். அதெல்லாம் விட்றா, அவன் எப்படி அதெல்லாம் பண்ணுவான்? எனக்கு தோணுச்சு, தப்பு பண்ணிட்டான்னு தோணுச்சு. நல்ல வேணிக்கு சொல்ல வந்தேன்ப்பா. சரண்யா ஓகே தானே? நான் பார்த்துக்கிறேன்டா. ரைட்டு. சித்திரையில் என்ன வரும்? ரமேஷுக்கு உன் மேலே சந்தேகம் வரும். என்ன மட்டும் கூப்பிட்டு கேட்டான், என்னடா சரண்யா அப்படின்னா மாதிரி யாரும் சுற்றான் எல்லாமே இந்த விஷயத்தெல்லாம் பரப்புனது யாரு அப்படி இப்படின்னா. நான் வந்துட்டு இல்லைன்னு தெரியாதுடா, எனக்கு என்னடா தெரியும்னு. அவன் சொன்னா இல்லை எனக்கு உன் மேலே தான், அந்த குமார் மேலே தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னாப்பா. ஐயா, நான் சொல்லிட்டேன், ஏய் நம்ம குமார் அப்படிப்பட்ட பையன் கிடையாது, நல்ல பையன்டா அவன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் உன்னதான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான் மைண்ட் அளவில். அடிக்க வருவான்னு நினைக்கிறேன். எனக்கு பயம்லாம் கிடையாது. கட்டிங் போறதுக்கு முன்னாடி வந்தா தான் பிரச்சனை. மற்றபடி இந்த கட்டிங் குமார் கிட்ட அவன் நாளைக்கு வேறு அக்டோபர் 2 நினைக்கிறேன். என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுக்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சியா, அதனால சொன்னேன். பார்த்து சூதான மாதிரி பரட்டா. இரு, குமார் வரா, நான் அந்த கூப்பிட்றேன். என்ன மாமா சொல்கிறா. ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியுது. இல்லைடா, கூடவே இருந்து பல வேலை பார்க்குறாங்க. யாரும் நம்புறதுன்னே தெரியல. யார் என்னை பத்தி எனக்கு சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனா நான் நம்ம சரண்யா பத்தி நான் அப்படி பேசுவேனாடா? இது நம்ம சரண்யாவா? ஓ சரண்யா, தங்கச்சி சரண்யா. ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட். எவன் தாண்டா தெரில, அவன் மட்டும் கைக்கு மாட்டட்டும், அப்போ வச்சுக்கிறேன். இப்ப சொன்ன பாத்தியா, இது சம பாயிண்ட். அவனை யாருன்னு பாரு, கண்டுபிடி. சொல்லு சரண்யா. சரண்யாவா? இது எந்த சரண்யா?